Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீர்காழி அருகே உள்ள திட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலை உள்ளதாகவும் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்களும் மழைநீரில் மூழ்கி வீணாகி வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திட்டை, தில்லை விடங்கன், சிவனார் விளாகம், செம்மங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் மழையால் நேரடி நெல் விதைப்பு நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 1500 ஏக்கருக்கு மேல் நாங்கள் நேரடி விதைப்பு விதைச்சிருக்கிறோம். வாய்க்கால்கள் சரியாக பராமரிக்கப்படாதனால தண்ணி எதிர்த்து திட்டை, தில்லைவிடங்கம், செம்மனார் தில்லைவிடங்கம், செம்மங்குடி போன்ற கிராமங்கள் முழுவதும் அழிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. இப்பொழுது இந்த 1500 ஏக்கர் சுமார் 500 விவசாயிகளுடைய எதிர்காலம், ஓராண்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. எங்களுக்கு முழுவதுமாக விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறோம். இது அண்ணாமே ஒருபோக சாவடி நெல் சம்பா மட்டும்தான். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் பம்பு செட்டுகள் கிடையாது. வாய்க்கால் பாசனத்தை மட்டுமே நாங்கள் நம்பி விவசாயம் செய்கிறோம். இந்த ஆண்டு இயற்கை எங்களை இந்த அளவுக்கு வஞ்சித்து விட்டது. இதை தாண்டி நாங்கள் வேளாண்மை துறையின் மூலமாக விதை நெல் வாங்கினோம். சொர்ணா சோப்பு என்கின்ற விதை நெல் வாங்கினோம். அந்த விதை நெல்லும் பாதிக்கு மேல முளைக்காமல் தரமற்ற விதையை வேளாண்மை துறை வழங்கியுள்ளது. இதையும் இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 1500 ஏக்கர்களும் 500 ஏக்கர் 500 விவசாயிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மட்டும் இல்லாமல் எதிர்காலம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மீண்டும் நாங்கள் என்ன விவசாயம் செய்ய வேண்டும்? இதற்கு மேல் நாங்கள் விதை விட்டு நாங்கள் நடவு செய்தால் பிற்காலத்தில் என்ன பாதிப்பு வரும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. புரியாத நிலையில் எதிர்காலம் தெரியாமல் பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டிய நிலைமையிலும் எங்களுடைய வாழ்வாதாரமும் எல்லாமே கெட்டு எதிர்காலம் தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறோம். அரசு உடன் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளும் பார்வையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விதைப்பு நேரடி விதைப்புக்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட விதைகள் சொர்ண சுப்புங்கிற விதை கொடுத்தாங்க. என்னுடைய நிலம் மட்டுமே மொத்தமே 15 ஏக்கருங்க. 15 ஏக்கரில் ஒரு 8 ஏக்கர் நேரடி விதைப்போம். 8 ஏக்கருக்கு விதைப்பு விட்டு நடவு பிடுங்கி செய்கிறதுக்காகவே விதைப்பு எடுத்தோம். அந்த நாற்றங்கால் விட்டும் ஒன்றுமே அதில் இந்த மாதிரி அழுகிய நிலைக்கு இந்த நாத்தோட நிலை அழுகிய நிலைக்கு வந்துடுச்சு. இதையும் பிடுங்கி நட முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நாங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி விவசாய சங்கத்தில், கூட்டுறவு சங்கத்தில் தான் விவசாயத்தில் கடன் வாங்கி நகையை வச்சு அடவு வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். இருந்துமே 2வது முறையும் விறப்பு அடித்து அதுவும் போயிடுச்சிங்க. திரும்பி 3வது முறை இப்போ இந்த மாதிரி நாற்று விட்டு நடலாங்கிற ஐடியாவுக்கு போய் அந்த நாற்று விட்டும் இந்த மாதிரி அழுகிய நிலைக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேலே போட்டு நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்குது. பிள்ளைகளுக்கு படிப்பு சம்பந்தமாகவும் பணம் கட்டுறதா இல்லை விவசாயத்தை நாங்கள் பார்க்குறதா என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு ஐடியா ஒன்றும் தெரியாமல் இருக்குது. இதுக்கு சரியான தீர்வு முதலமைச்சர் நேரடி பார்வைக்கு போய் எங்களுக்கு சரியான தீர்வு காணு ஒரு வழிவகுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.